டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் காயகற்ப மூலிகைகள், காயகற்ப உணவுப் பொருட்கள் நிறைய இருக்குது. இதை யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். காயம்னா உங்களுக்கு தெரியும், உடம்பைத்தான் நம்ம காயம் என்று சொல்வார்கள். கற்பம் அப்படின்னா நிறைய முறை நம்ம சொல்லியிருக்கிறோம். நரை, திரை, மூப்பு, பிணி, மரணம். நரை அப்படின்னா தலைமுடி நரைக்காமல் இருக்கிறது. திரை அப்படின்னா தோலில் ஏற்படக்கூடிய சுருக்கம். மூப்பு அப்படின்னா வயது தெரியக்கூடாது. பிணி அப்படின்னா நோய் வராமல் தடுக்கிறது. சாவுன்னா மரணம். இந்த 5ம் வராமல் தடுக்கிறது தான் கற்பம் என்று சொல்வார்கள். காயம் என்ற உடலை கற்பமாக பாதுகாக்கக்கூடிய மூலிகைகளும் இருக்குது, உணவுப் பொருட்களும் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொன்னால் சீரகம் இருக்கு இல்லையா, சீரகம், ஓமம், மிளகு, சுக்கு, இது எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் சமையல் அறையில் இருக்கக்கூடியது. வெந்தயம், இது எல்லாமே. இப்போ சீரக கற்பம் அப்படின்னு சொன்னால் சீரகம் இருக்குது பாருங்கள், அதை பொன் வறுவலாக வறுக்கணும். 100 கிராம் சீரகத்தை பொன் வறுவலாக வறுத்து அரைச்சி வச்சுக்கணும். அது கூட நம்ம என்ன பண்ணணும், நாட்டு சர்க்கரை ஒரு பாதி அளவு நாட்டு சர்க்கரை கலந்து தினசரி காலையில் ஒரு வேளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்லாம். அதே போல் மிளகு கற்பம், மிளகு இருக்குது பாருங்கள், மிளகை பொன் வறுவலாக வறுத்து அதை அரைச்சி வச்சுக்கிட்டு அது கூட பாதி அளவு நாட்டு சர்க்கரையை கலந்து வச்சுக்கிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும், 2லேருந்து 4 கிராம், அதிகபட்சம் 1 டீஸ்பூன் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், தேனில் கலந்து தொடர்ந்து நம்ம சாப்பிட்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெந்தய கற்பம், வெந்தய பொடி இருக்குது பாருங்கள், அதை பொன் வறுவலாக வறுத்து அதை நம்ம என்ன பண்ணணும், தனியாகவே வெந்தய பொடியை 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன், அதாவது 10 கிராம்லேருந்து 20 கிராம் சுடு தண்ணியில் கலந்து அதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் திப்பிலி இருக்குது பாருங்கள், அரிசி திப்பிலி, யானை திப்பிலி, அதை நம்ம பொன் வறுவலாக வறுக்கணும். அதை வறுத்து பாதி அளவு நாட்டு சர்க்கரை, 1 பங்கு இது அப்படின்னு சொன்னால் அரை பங்கு நாட்டு சர்க்கரை கலந்து அதை நம்ம என்ன பண்ணோம், 2லேருந்து 4 கிராம் எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்லாம். இப்படி உணவுப் பொருட்களை கற்பமாக சாப்பிட்ற முறைகள் நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்கிறோம். இது எதுக்காகன்னு சொன்னால் சகல ரோக நிவாரணின்னு சொல்லுவோம். எல்லா நோய்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு கற்பமாக பாதுகாக்கப்படும். அதே போல் சுக்கு இருக்குது பாருங்கள், சுக்கை மேல் தோலை சீவிட்டு அதை அரைச்சி சலித்து அந்த சுக்கு பொடிக்கு சம அளவு நம்ம என்ன பண்ணுவோம், நாட்டு சர்க்கரை கலந்து அதை 2லேருந்து 4 கிராம் எடுத்து தேனில் கலந்து காலை 1 வேளை அல்லது 2 வேளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்லாம். இப்படி உணவு பொருள்கள் நிறைய நம்ம சித்த மருத்துவத்தில் பல நோய்களுக்கு பின்பற்றப்படுது. அதே போல் கருஞ்சீரகம் இருக்குது பாருங்கள், கருஞ்சீரகத்தையும் பல நோய்களுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது மூலிகை கற்பம்னா நிறைய நம்ம சொல்ல முடியும். துளசியை சொல்லலாம், அதே போல் ஆவாரம்பூ சொல்லலாம், அதே போல் துளசி, ஆவாரம்பூ, அதே போல் கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லி, இது எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் மூலிகை கற்பங்கள். இந்த மூலிகைகளை நம்ம சேகரித்து தனித்தனியாக என்ன பண்ணணும், நிழலில் காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டு தினசரி ஒரு வேளை கீழாநெல்லியாக இருந்தாலும் சரி, கரிசலாங்கண்ணியாக இருந்தாலும் சரி, துளசியாக இருந்தாலும் சரி, வேம்பு அதாவது வேப்ப மரத்தினுடைய பட்டையாக இருந்தாலும் சரி, அல்லது வல்லாரையாக இருந்தாலும் சரி, இந்த மூலிகைகளெல்லாம் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகை பொடிகளை 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் எடுத்து தேன் நிறைய விட்டு குழச்சி தொடர்ந்து சாப்பிட்லாம். உணவு கற்ப பொருள்கள் ஒரு நேரம், மூலிகை கற்ப சூரணங்கள் ஒரு நேரம், இப்படி தொடர்ந்து யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எந்த ஒரு மருந்தாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது மருத்துவர் ஆலோசனையோடு அந்த மருந்துகளை பயன்படுத்தினா எந்த விதமான பாதிப்பும் வராமல் அளவு சரியாக இருக்கும். அதற்கு என்ன துணை மருந்து நாம் பயன்படுத்த வேண்டும், எப்பொழுது சாப்பிட வேண்டும் என்ற குறிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்க வசதியாக இருக்கும். அதனால் மூலிகை கற்பங்கள், அதே போல் உணவுப் பொருள் கற்பங்களை பயன்படுத்துங்கள். நோய்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.